Good morning students. Today we are going to revise the lesson unit 5 basis of classification. The topic basis of classification. Okay. What is meant by classification? The classification means the need for knowing some organisms based on the characteristics, similarities and dissimilarities. Okay. அதுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களுடைய அந்த வகைப்பாடுகளை பற்றி தெரிந்துக்கணும்னா எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா அது எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா அந்த உயிரினங்களுடைய பண்புகள் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளுடைய அடிப்படையில் கிளாசிஃபிகேஷன் ஆனது வச்சுருக்காங்க. ஓகே. லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஸோ லார்ஜ் இன் நம்பர் தட் தே நீட் டு பி கிளாசிஃபைடு இன்டு ஸ்மாலர் குரூப்ஸ். உலகம் முழுவதும் பல மில்லியன் எண்ணிக்கையில் உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினங்கள் எல்லாமே ஒரு சிறிய ஒரு தொகுப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே. The classification of living organisms is made on the basis of their characteristics, similarities and differences. ஓகே, நம்ம அதை சொன்னோம் இல்லையா? ஸோ இது டிஃப்ரெண்ட் அந்த கிளாசிஃபிகேஷனுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஃபினேஷனு. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் மற்றும் அந்த உயிரினங்களுடைய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களானது வகைப்படுத்தப்படுகிறது. ஓகே, now let me see how the organisms can classification of animals. ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தீஸ் ஃப்ளோ சார்ட் கேன் பி ரெப்ரசன்ட்ஸ் ஹவு த அனிமல்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு. ஓகே, ஸோ அனிமல்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தி ஆர் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, அப்போது வெர்டிபிரேட்ஸ்னால் பேக் போன் அனிமல்ஸு, இன்வெர்டிபிரேட்ஸ்னால் பேக் போன் வித்தவுட் அனிமல்ஸு. ஓகே, அப்போ வெர்டிபிரேட்ஸை என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளட்ஸ். ஸோ வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸு. வார்ம் பிளட்டட் அனிமல்ஸை நம்ம வந்து ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் கோல்டு பிளட் அனிமல்ஸை பாய்க்ளோதெர்மிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் இன்வெர்டிபிரேட்ஸை நம்ம ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். வித் ஜாயிண்ட் லெக்ஸு, அதாவது இணைப்புடைய கால்கள் அந்த வகைகளாகவும், வித்தவுட் லெக்ஸ் கால்கள் அற்ற உயிரினங்களாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ அதில் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸில் மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அதாவது பாலூட்டிகள் மற்றும் பறவைகளும், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் ஃபிஷ், ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வித் ஜாயிண்ட் லெக்ஸில் வித் தேர் 3 pairs ஆஃப் லெக்ஸ். அண்ட் தென் வித் மோர் தென் 3 pairs ஆஃப் லெக்ஸ், மோர் தென் 3 ஜோடிகளுக்கு மேற்பட்ட அந்த கால்களுடைய விலங்குகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் வார்ம் லைக் அனிமல்ஸ், அதாவது புழு மாதிரியான உருவமுடைய உயிரினங்கள். அடுத்து நாட் வார்ம் லைக், புழுக்கள் தன்மையுடைய உடல் அமைப்பு இல்லாத உயிரினங்கள் சொல்லிட்டு இன்வெர்டிபிரேட்ஸை நம்ம பிரிக்கிறோம். ஸோ கீழே அதுக்குண்டான ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் see the pictures. Okay, then do you know, so Aristotle was a Greek philosopher and a thinker who lived about 2400 years ago. ஸோ அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் ஒரு நேச்சுரலிஸ்ட்டு, ஒரு இயற்கை ஆர்வலர், அதுக்கடுத்து ஒரு தத்துவ ஞானி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தார். So Aristotle came up with the following grouping system that was used for almost 2000 years after his death. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களை பல்வேறு விதமான வகைகளாக பிரிச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த கருத்துக்களானது 2000 வருஷத்துக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் he classified all organisms into either animals or plants. எல்லா உயிரினங்களையும் பொதுவாக 2 வகுப்புகளாக பிரிக்கிறாரு, அனிமல்ஸு அண்டு பிளான்ஸு. ஓகே, தென் he classified into those with blood அண்ட் தோஸ் வித்தவுட் பிளட். அதுக்கப்புறம் அந்த உயிரினங்களை ரத்தம் உடையவை மற்றும் ரத்தம் அற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான வகைகளாக பிரிக்கிறாரு. தென் த அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 groups based on their method of movements, வால்கர்ஸ், ஃப்ளையர்ஸ் ஆர் ஸ்விம்மர்ஸ். ஓகே, அதாவது அதுக்கப்புறம் விலங்குகளை 3 விதமான வகைகளாக பிரித்தார். வால்கர்ஸ் நடப்பவை, ஃப்ளையர்ஸ் பறப்பவை மற்றும் ஸ்விம்மர்ஸ் நீந்துபவை அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை 3 விதமாக பிரிக்கிறாரு. ஸோ அரிஸ்டாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆன்சியன் கிளாசிஃபிகேஷனுடைய முக்கியமான ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாசிஃபிகேஷனுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை ஈச் பட்டன் அக்கார்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஆக்டிவிட்டியுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனாக என்ன? ஸோ டிஃபைன் கிளாசிஃபிகேஷன். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆர்கானிசம்ஸ் into groups is called classification. When we classify things, we put them into groups based on their characteristics. எல்லா வகுப்புகளும் அந்த வகைப்படானது அந்த தொகுப்புகள் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய கேரக்டர்ஸ், பண்புகளை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ why do we classify things?
ஏன் நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கு உண்டான காரணம் என்ன, ஓகேவா? ஓகே, ஒய் நம்ம ஏன் வந்து கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது இஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸு. ஸோ கிளாஸிஃபையிங் திங்ஸ் மேக்ஸ் இட் ஈஸி ஃபார் அஸ் டு நோ தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். இப்போ வகைப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்துடைய ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை எளிதில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ திங்ஸ் வித் சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு சேம் குரூப். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி சிமிலர் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அது ரெண்டாவது பாயிண்டில் சொல்கிறாங்கன்னா, இந்த சிமிலர் கேரக்டர்ஸ் ஒரே மாதிரியான பண்புகளானது வகைப்பாட்டிற்கு தேவையான ஒரு வகுப்புகளை பிரிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் யூஸ்வலி சிமிலர் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த எல்லா விதமான அந்த வகைப்பாடுகளும் ஏதாவது ஒரு பண்புகளில் ஒன்றுபட்டு காணப்படும். ஓகே, அடுத்தது தென் திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அதாவது நீங்கள் நம்ம நினச்சி பார்க்கலாம், பல்வேறு வேறுபட்ட பண்புகளை உடைய அந்த பண்புகளுடைய உயிரினங்களை நிறைய குரூப், அதாவது நிறைய வகுப்புகளாக நம்ம உயிரினங்களை பிரிக்கலாம். தீஸ் திங்ஸ் ஆர் யூஸ்வலி டிஃப்ரெண்ட் இன் அட்லீஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏதான ஒரு பண்புகள் மூலமாக அவைகள் வேறுபட்டு வகைப்படுத்தப்படுகிறது. ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன் பெட்டர் வே. அதுக்கடுத்து உயிரினங்களை உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரினங்களை நம்ம பிரிக்கலாம், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், we can classify a newly discovered organisms. We would come to know how it rates with others. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு புதிய உயிரினத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிரினங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய வேறுபாடுகள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நீடு ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ வகைப்பாட்டினுடைய அவசியம் என்ன? ஓகே, ஸோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கானிசம் கரெக்ட்லி. ஓகே, வகைப்பாட்டின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் கரெக்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எ ஆர்கானிசம். ஸோ எப்படி ஒரு உயிரினமானது உருவாகியிருக்கும் அல்லது எப்படி அந்த ஒரு உயிரினமானது மற்ற உயிரினத்திலிருந்து எவாலுவேட் ஆகிருக்கும், எவல்யூஷன் ஆகிருக்கும், டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். எல்லா விதமான உயிரினங்களும் எப்படி வந்து புதுசு புதுசாக ஒவ்வொன்றா தோன்றியது, ஸோ அப்படிங்கிறத பற்றி அல்லது ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள அந்த 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 ஒரு ஒரு ஒற்றுமை என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வகைப்பாட்டுகளில் உயிரினங்கள் எந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வாழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ்னால் எந்த மாதிரியான புவி அமைப்பு தன்மையில் வாழ்கின்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் மஸ்ட் ஹவ் எவால்வ்டு ஃப்ரம் சிம்பிள் ஒன்ஸ். ஒரு சிக்கலான உயிரினங்களானது எப்படி ஒரு எளிமையான உயிரினங்களானது ஒவ்வொரு சேஞ்சஸ் ஸ்மால் சேஞ்சஸாக மாறி எவல்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு scientists have been able to discover and classify more than 2 million organisms on the earth. அதாவது இந்த அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உயிரினங்கள், அதாவது 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை அடையாளப்படுத்தி அவங்கள வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ மில்லியன் ஆர்கானிசம் எர்த் ரேஞ்சிங் ஃப்ரம் த டினி பாக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல்ஸ். மிகச்சிறிய அளவுள்ள பாக்டீரியா முதல் பெரிய ஒரு நீலத்தமிகளை வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் பீன் கிளாஸிஃபைட் இன் ஏ கேட்டகரி பேஸ்ட் ஆன் ஹிஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வித் அதர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். எல்லா உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் ஆர்கானிசத்துலேருந்து எப்படி ஒரு பெரிய உயிரினங்கள் உருவாகிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிசல்ட்டோட அதுக்குண்டான எவிடன்ஸஸோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வி கேன் டிஃபைன் ஹியரார்ச்சி ஆன் ஆர்கானிசம்ஸ் ஆஸ் கீழே என்ன பண்ணியிருக்காங்க, தி சிஸ்டம் ஆஃப் அரேஞ்சிங் taxonomic categories in a descending order based on their relationship with the other group of organism is called hierarchy of categories. அதாவது ஒரு வகைப்பாட்டினுடைய படிநிலை, அதுக்கு பேர் தான் ஹியரார்ச்சி சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உயிரினங்களை நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். ஓகே, திஸ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை லினேயஸ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் லினேயன் ஹியரார்ச்சி. இது முதல்ல லினேயஸ் அப்படிங்கிறவர் தான் முதலாக அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அதனால் நம்ம இவர் சொல்கிறோம் லினேயஸுடைய வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் ஆர் 7 மெயின் கேட்டகரிஸ் ஆஃப் ஹியரார்ச்சி, நேம்லி kingdom, phylum, class, order, family, genus and species. ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனுடைய ஒரு படிநிலை, ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் இந்த கிளாஸிஃபிகேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை அழகு. திஸ் இஸ் கால்டு பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்.
ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃப்ரென்சஸ்ஸு அந்த ஜெனரல் ஃபீச்சர்ஸு அது மாதிரி என்ன மாதிரியான கேரக்டர்ஸு அந்த எவலுவேட் பண்ணக்கூடிய அந்த மல்டி செல்லுலார் யூனிசெல்லுலார் ஆர்கனிசத்துடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிபிரேட்ஸா இன்வெர்டிபிரேட்ஸா அதோடைய கிளாஸிஃபிகேஷனில் நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம ஃபர்தராக ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.